ஒரு ராஜா ஒருவன் இருந்தானா. இந்த ராஜா ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு பெரிய கஜானா வைத்திருந்தான். அந்த கஜானாவிலே அநேக தங்க கட்டிகள், தங்க நாணயங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. இந்த தங்க நாணயங்களை இவ சேர்த்து வச்சிருந்தான். ஆனால் திடீரென்று ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க நாணயம் காணாமல் போகிறது. எவ்ரிடே ஒரு சின்ன காயின் காணாமல் போகும். அந்த ராஜாவுக்கு அதிக சொத்துக்கள் இருந்ததுனால அதை அவன் பெருசாக நினச்சிக்கல. ஓகே, ஒரு காயின் தானே. ஆனால் இது எவ்ரிடே நடந்த உடனே ராஜா கொஞ்சம் இதாகிட்டான். என்னடா இது, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பாதுகாப்பை தாண்டி ஒரு நாணயம் தொலைந்து போகிறதே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக பாதுகாப்பை அதிகமாக்கணும். நிறைய சேவகர்களை போட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் எவ்வளோ சேவகர்களை போட்டாலும் இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு நாணயம் தொலைகிறத தடுக்கவே முடியல. இந்த ராஜா பார்க்குற, என்னடா இது ஒவ்வொரு நாள் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு அறிக்கை விட்டான். என்ன சொன்னான்னா, இந்த திருடன் என்றைக்காயும் ஒரு நாள் மாட்டினானா அவனுக்கு 40 கசையடிகளை அவன் முதுகிலே வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிறகும் திருடு போயிட்டே இருக்கு. ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா இது அப்படின்னு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிருக்கு பார்த்தீங்களா. கடைசியாக அந்த திருடன் மாட்டினான். அந்த திருடனை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க. ராஜா, இவன் தான் இந்த திருடன், இவங்க தான் திருடுருக்காங்க. கடைசியில் யாருன்னு பார்த்தா தன்னுடைய சொந்த மகள், இஸ் ஒன்லி டாட்டர், தன்னுடைய ஒரே மகள் அந்த ராஜாவிற்கு முன்புதான் நிற்கிறாள். அவள் தான் இத்தனை நாட்களை திருடி இருக்கிறாள். இந்த ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, இந்த ராஜா என்ன சொல்லுவான். ஏன்னா திருடன் யாரா இருந்தாலும் 40 கசையடிகளை என்ன பண்ணணும், ராஜா கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ராஜா யாருன்னா நீதி உள்ள ராஜா. இவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சிருவார். வாக்கு தவறாதவர், நீதியில சிறந்த ஒரு ராஜா என்பது உலகத்துக்கே தெரியும். உடனே இந்த ராஜா சொன்னாரு, ஓகே, இதுதான் சட்டம், இந்த அடி கொடுத்தாக வேண்டும், யாரா இருந்தாலும் சரி இந்த அடி கொடுத்தாக வேண்டும். ஆகவே ஊரை எல்லாம் கூட்டுங்கள், எல்லாரும் மேலே வாங்க, இந்த கொலோசியமுக்கு வாங்க, எல்லாருக்கும் முன்பதாக, எல்லாருடைய பார்வைக்கு முன்பதாக இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த காம்பவுண்ட்ல எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த தேசமே அங்கே உட்கார்ந்துருக்கிறது. இந்த சாட்டை எடுக்கிறவன் சாட்டையை கையில் எடுத்து ராஜாவை பார்க்குறான். ராஜா உண்மையாகவே அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறான். ஏன்னா அடிக்க போவது யார் என்றால் ராஜாவினுடைய மகள், வேற யாரா இருந்தாலும் போற, ராஜாவின் மகள் அடிக்கணும். உடனே இந்த மனுஷன் ராஜா அங்கிறது கண்ண அடி. உடனே கையை தூக்குனான். அவன் அடிக்க வரும்பொழுது ராஜா சொன்னான், நிறுத்து. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, என்னடா நடக்குது. ராஜா அங்கிருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய சட்டையை கழற்றி தன்னுடைய மகளை கட்டி அணைத்தார். அணைச்சு அவனை பார்த்து சொன்னார், இப்போது அடி, ஹிட், என் மகள் அடி. அந்த அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ராஜாவின் மேல பட்டது. 40 அடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ராஜா அடி வாங்கினான். இதுதான் மீட்பின் சுவிசேஷம். நம் அடி வாங்க வேண்டிய அடி, நாம் செலுத்த வேண்டிய அந்த கிரயத்தை நமக்காக ராஜா செலுத்தினார். அந்த நீதியின் தேவன் தான் தண்டனையை உருவாக்கினார். ஆனா அந்த கிருபையின் தேவன் அந்த தண்டனையை உங்களுக்காக அவரே வாங்கி கொண்டார். அந்த இரக்கத்தின் தேவனை தான் நம்ம இங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம்.